Hello all, இவ்ளோ வீடியோஸ்ல வந்து நம்ம என்னென்ன machine learning algorithms இருக்கு and எப்படி மாடல்ஸ் நம்ம பில்ட் பண்ணனும் அப்படிலாம் பார்த்தோம். பட் இந்த வீடியோல வந்து நம்ம எப்படி ஒரு machine learning மாடலை டெப்ளாய் பண்றது, அதாவது நம்ம ஒரு machine learning மாடலை எப்படி ஒரு வெப் ஆப்பா கன்வர்ட் பண்றது. நம்ம ஒரு மாடலை கிரியேட் பண்றோம் ஓகே, பட் அந்த மாடலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணனும், அது எங்க யூஸ் பண்ணனும், அது எப்படி நம்ம வந்து ஒரு வெப்சைட்டா வந்து கன்வர்ட் பண்ணனும் அப்படினா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து Flask தான் யூஸ் பண்ண போறேன். Flask வந்து ஒரு பைத்தானோட வெப் ஃப்ரேம்வொர்க். ஸோ உங்களுக்கு வந்து Flask பற்றி நாலேஜ் இருந்தால் சூப்பர், இல்லைனாலும் கவலையே இல்லை. நான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன். எப்படி வந்து பேசிக்கான ஒரு சிம்பிளான மாடலை நம்ம எப்படி வந்து Flask யூஸ் பண்ணி டெப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் வந்து நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நான் இதை பண்ணுறதுக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் வந்து இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டமில் இந்த VS கோடை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து Flask இதில் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பைத்தான் வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ பைத்தான் எக்ஸ்டென்ஷனை நீங்கள் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. அங்கே வந்து நீங்கள் பைத்தான் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து காமிக்கும். அதில் வந்து இன்டெலிஜென்ஸ் பைலான்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அதை இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து நிறையவே இருக்குது, இன்னும் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து பைத்தான் இன்டென்ட்டோ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வந்து அந்த இன்டென்டேஷன் ப்ராப்பராக வர்றதுக்காக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராப்பர் இன்டென்டேஷன் வந்து வந்துடும். அந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. CSSக்கு இருக்குது, HTML கோட் இருக்குது. உங்கள் கோடை வந்து நல்லா ப்ரிட்டி ஆகிறதுக்கு வந்து ப்ரிட்டியர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதை சர்ச் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேசிக்காக நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்தது வந்து இந்த model.ipynb ஃபைல், இந்த ஜூபிட்டர் நோட்புக் ஃபைல் தான் வந்து நான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எப்படி VS கோடில் ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. அதுக்கும் வந்து இங்கே எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ்டென்ஷனில் போய் நீங்கள் ஜூபிட்டர் நோட்புக்குன்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஜூபிட்டர் ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் உங்கள் ஃபைலுக்கு அப்புறம் .ipynb போட்டிங்கன்னா தானே வந்து ஜூபிட்டர் நோட்புக் ஃபைல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். இங்கே வந்து நான் ஒரு நார்மலான மாடல், இப்போ வந்து நம்ம இங்கே மாடலுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ், அதாவது வந்து பெஸ்ட் மாடல் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். நான் வந்து இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நான் வந்து அந்த மாடல் எப்படி டெப்ளாய் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து நான் உங்களுக்கு இங்கே கிளியராக காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டேட்டா செட் தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 காலம்ஸ் இருக்குது. 2 காலம் வந்து அட்டெண்டன்ஸ் அண்ட் மிட் செமஸ்டர் எக்ஸாமினேஷனோட மார்க்ஸ், அண்ட் இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து என் செமஸ்டர் மார்க்ஸை வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இங்கே அட்டெண்டன்ஸ்னு ஒரு காலம் இருக்குது. பட் நான் வந்து வெறும் மிட் செம் வச்சு தான் நான் வந்து இந்த என் செம்மோட மார்க்ஸை வந்து நான் வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். இது வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து எல்லா லைப்ரரிஸும் வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேண்டாஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட், அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே லீனியர் ரிக்ரெஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதே வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் பிக்கிள் அப்படின்னு என்னென்னு நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து அந்த டேட்டா செட்டை ரீட் பண்ணிக்கலாம். அதோட ஹெட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா செட் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து டேட்டா செட்டை வந்து ஃபீச்சர்ஸாகவும் டார்கெட் வேரியபிளாகவும் பிரிச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் வந்து என்னோட மிட் செம் மார்க்ஸ், அண்ட் நான் ப்ரெடிக்ட் பண்ண வேண்டிய ஒய் வந்து என்னோட என் செம் மார்க்ஸ். அண்ட் வந்து அதே மாதிரி டேட்டா செட்டை வந்து நான் ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் டேட்டா செட்டை நான் வந்து இங்கே பிரிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து லீனியர் ரிக்ரெஷன் மாடல் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அண்ட் நான் வந்து அந்த மாடலை இங்கே ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃபிட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒய் ப்ரெடிக்ஷனில் வந்து நான் ட்ரைனிங் டேட்டாவில் ஃபிட் பண்ண மாடலில் நான் வந்து டெஸ்ட் டேட்டாவில் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதையும் வந்து நான் இங்கே ரன் பண்ணிக்கிறேன். இப்படி தான் நம்ம எப்போவுமே வந்து நார்மலாக ஒரு மாடலை வந்து ரொம்ப சிம்பிளாக க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த மாடலை யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து பிக்கிள் அப்படின்ற மாடியூல் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பிக்கிள் அப்படின்ற மாடியூல் வந்து நம்ம வந்து பைத்தான்லேருந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா வித் ஓப்பன் லீனியர் ரிக்ரெஷன் model.pkl, WBS ஃபைல் அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த லைன் என்ன பண்ணோன்னா இந்த ஃபைல் நம்ம வந்து லீனியர் ரிக்ரெஷன் model.pkl அப்படின்ற நேமை தான் நம்ம இந்த ஃபைலில் வந்து சேவ் பண்ண போகிறோம். அண்ட் WBனா இந்த ஃபைல் வந்து ரைட் பைனரி மோடில் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னு தான் வந்து இதுக்கு மீனிங். வித் அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த ஃபைல் வந்து நம்ம எழுதி முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்பராக இந்த ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வித். இது வந்து அவ்வளோ கஷ்டம் இல்லை, நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிள் தான். நீங்கள் வந்து ரைட் பைனரி மோடில் வந்து இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த ஃபைலை வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த பிக்கிள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளோட பைத்தான் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, லைக் நம்மளோட மிஷின் லேர்னிங் மாடல் தான் நம்மளோட பைத்தான்
பைத்தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லி வச்சுக்கோங்க. நம்மளோட மிஷின் லேர்னிங் மாடலை வந்து ஃபைலாக சேவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இங்கே பிக்கல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிக்கல் தான் வந்து நம்ம மிஷின் லேர்னிங் மாடலை வந்து ஃபைலாக சேஞ்ச் பண்ண போகுது. இந்த பிக்கல் டாட் டம்ப் ஆஃப் மாடல் கமா ஃபைல் அப்படின்னா என்ன மீனிங்னா, டம்ப் அப்படின்னா வந்து ரைட், ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான் கிட்டத்தட்ட. ஸோ ரைட் வந்து அந்த மாடலை வந்து ஒரு ஃபைலாக வந்து கிரியேட் பண்ணிக்கோ. இந்த மாடலை வந்து நீ ஃபைலாக கிரியேட் பண்ணி, நம்ம வந்து இங்கே மாடல் இங்கே வந்து ஆல்ரெடி வச்சிருக்கோம். மாடல் இஸ் ஈக்குவல் டு லீனியர் ரிக்ரெஷன். இந்த மாடலை வந்து ஃபைலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இங்கே பிக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த என்டையர் கோட் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்மளோட ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க நம்மளோட லீனியர் ரிக்ரெஷன் மாடலை வந்து ஒரு லீனியர் ரிக்ரெஷன் மாடல் டாட் பிகேஎல் ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ண போகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபைலை யூஸ் பண்ணி நம்மளோட மாடலை வந்து பைத்தான் என்விரான்மெண்ட்குள்ளே யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தான் வந்து நம்ம பேசிக்காக நம்மளோட மிஷின் லேர்னிங் மாடலை வந்து நம்ம ஃபைலாக சேவ் பண்ணோம். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணும்போது இங்கே இந்த சைடில் வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள், ஒரு ஃபைல் வந்து சேவ் ஆகும். ஸோ நான் இதை ரன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லீனியர் ரிக்ரெஷன் மாடல் டாட் பிகேஎல் ஃபைல் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. பிகாஸ் நம்ம வந்து இது வந்து மிஷினுக்கு புரிஞ்சால் போதும், நம்மளுக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து மிஷினுக்கு புரிகிற மாதிரி அது கன்வெர்ட் பண்ணி வந்து இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது நம்ம வந்து ஒரு வெப்சைட்டாக க்ரியேட் பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து HTML தேவை. ஸோ வந்து ஒரு வெப்சைட்னா கண்டிப்பாக நம்ம HTML வச்சு தான் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து HTML தெரியலனா கவலை கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து நான் மாடல் டாட் IPYNB ஃபைல் க்ரியேட் பண்ணி நான் வந்து கோட்லாம் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இதே ப்ராஜெக்ட்டில் வந்து நான் வந்து டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து இண்டெக்ஸ் டாட் HTML அப்படின்ற ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணி இந்த கோட் வந்து நான் எழுதியிருக்கேன். இது வந்து நார்மலான பேசிக்கான HTML ஃபைல் தான். இதில் நான் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹெட்டிங், ஒரு H1 ஃபைல் இருக்குது, என் செமஸ்டர் மார்க் ப்ரெடிக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும். அந்த ஃபார்மில் வந்து என்ன இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மிட் செமஸ்டர் மார்க்ஸை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளோட அட்டெண்டன்ஸை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ப்ரெடிக்ட் அப்படின்ற ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இந்த ப்ரெடிக்ட் அப்படின்ற பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண அப்புறம் வந்து இது வந்து நடக்கும். ஸோ பர்சன்டேஜ் இஃப் பர்சன்டேஜ் வந்து ஒரு கர்லி பிரேசஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ஜிஞ்சா 2 டெம்ப்ளேட். அதாவது இஃப் ப்ரெடிக்ஷன், நம்ம வந்து ப்ரெடிக்ட்னு கிளிக் பண்ண அப்புறம் ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது, அதாவது 0, ஒரு ஃபால்ஸி வேல்யூ இல்லாமல் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது ப்ரெடிக்ஷனுக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரெடிக்டட் என் செமஸ்டர் மார்க்ஸ்ன்றது வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே, இதுவும் ஒரு ஜிஞ்சா 2 டெம்ப்ளேட் தான், அதுக்குள்ளே நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் அப்படின்ற வேல்யூ வந்து நம்ம வந்து ஃப்ளாஸ்க்லேருந்து கொண்டு வந்து இங்கே நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இது வந்து டைனாமிக் வேல்யூ. இந்த டைனாமிக் வேல்யூ வந்து நம்ம ஃப்ளாஸ்க்லேருந்து வேல்யூ எடுத்து நம்ம வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அண்ட் எண்ட், இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த நார்மல் HTML இருக்குது. நான் வந்து ஃப்ளாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணுற போது நான் வந்து இதுக்கு திருப்பி வரேன். ஸோ இதுக்கான இந்த HTML-க்கான வந்து நான் வந்து ஸ்டாட்டிக்ன்ற ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து style.css வந்து நான் வந்து பேசிக்கான CSS ஸ்டைல்ஸ் வந்து இங்கே எழுதியிருக்கேன். இதே ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் வந்து app.py அப்படின்ற ஒரு பைத்தான் ஃபைலை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. இதுக்குள்ளே தான் நம்மளோட ஃப்ளாஸ்க் கோட் வந்து போகுது. ஸோ இந்த ஃப்ளாஸ்க் கோடில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான கோட் இது. உங்களுக்கு வந்து HTTP ரெக்வஸ்ட் பற்றி நாலேஜ் இல்லைனாலும் கவலை கிடையாது. HTTPயில் பார்த்தீங்கன்னா வந்து கெட் ரெக்வஸ்ட் இருக்குது, போஸ்ட் ரெக்வஸ்ட் இருக்குது, புட் ரெக்வஸ்ட் இருக்குது, அண்ட் டெலீட் ரெக்வஸ்ட் இருக்குது. கெட் ரெக்வஸ்ட் என்னன்னா, நம்ம வந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம வந்து அந்த ரெக்வஸ்ட் கொடுத்து நம்ம வந்து கெட் பண்ணிப்போம். போஸ்ட்னா வந்து நம்ம அங்கே ஏதோ ஒரு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட். அண்ட் அங்கே வந்து நம்ம ஏதோ டெலீட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்றது வந்து டெலீட் ரெக்வஸ்ட். ஸோ இங்கே ஃப்ளாஸ்க் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், நார்மலாக நம்ம வந்து HTTP ரெக்வஸ்ட் சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா, ஃப்ளாஸ்க்லேருந்து நம்ம வந்து ஃப்ளாஸ்க்கை இம்போர்ட் பண்ணிக்கிறோம், ரெக்வஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறோம், அண்ட் ரெண்டர் டெம்ப்ளேட் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நான் வந்து இதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம வந்து பிக்கில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். பிக்கில் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு அண்ட் நம்பையும் நம்ம வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து நம்மளுக்கு நம்பை தேவைப்படும். ஆப் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளாஸ்க் _name_. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் தான் நம்ம வந்து எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப் தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட லோடட் மாடலை வந்து நம்ம வந்து இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதே கோட் தான் வித் ஓப்பன் மாடல் இஸ் ஈக்குவல் டு pickle.load ஃபைல். அங்கே பார்த்தீங்கன்னா மாடல் கமா ஃபைல்னு கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம வந்து மாடல் இஸ் ஈக்குவல் டு pickle.load ஆஃப் ஃபைல் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லைன் என்ன பண்ணோம்னா, நம்மளோட இந்த பிக்கிள் ஃபைலை வந்து இங்கே லோட் பண்ணிக்கும். இது நான் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே முதல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட ஃப்ளாஸ்க் ஆப்பை வந்து ஒரு மேப்பாக வந்து நினச்சிக்கோங்க. ஒரு மேப்பில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஸ்பாட்டை தான் வந்து ஒரு ரூட்டுன்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. ஸோ ஒரு ரூட் வந்து ஒரு லொக்கேஷன் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ ஒரு ரூட் வந்து உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாம், அதாவது உங்களோட ஹோம் பேஜாக இருக்கலாம். அண்ட் இன்னொரு ரூட் வந்து உங்களோட ஆன்சர்ஸை வந்து சப்மிட் பண்ணுற இடமா இருக்கலாம். லைக் வந்து உங்களோட ஆப்பில் வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண போகிற அந்த இடமா இருக்கலாம். ஸோ ஒரு ரூட்டும் வந்து உங்களுக்கு ஒரு
பேஜ், அதாவது ஒரு பாயிண்ட் மாதிரி. ஸோ வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட் மாதிரி. அண்ட் உங்களோட மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் பக்கத்தில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் வந்து வச்சுருக்கீங்க. லைக் வந்து இந்த ஸ்பாட் வந்து இதை குறிக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்பாட் நடுவில் வந்து ஒரு ஐட்டம் மாதிரி நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே டெக்கரேட்டர்ஸ் இருக்காங்க. லைக் @app.root நீங்கள் இருக்கு இல்லையா, அண்ட் இந்த ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா தான் இங்கே வந்து டெக்கரேட்டர். ஸோ இந்த ஸ்லாஷ் வந்து இங்கே என்ன சொல்ல வருது, இது வந்து ஹோம் பேஜ், அதாவது ஒன்றுமே இல்லை. ஸோ ஸ்லாஷ் அப்படின்றது வந்து ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே குறிக்க வருது. அண்ட் அதே மாதிரி இங்கே ஸ்லாஷ் ப்ரெடிக்ட் அப்படின்னு இங்கே என்ன சொல்ல வருதுன்னா, இந்த டெக்கரேட்டர் வந்து இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட், அதாவது ப்ரெடிக்ட் பண்ண வேண்டிய ஒரு ரூட் இது வந்து ஹோம் ரூட் கிடையாது. நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ப்ரெடிக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து இது சொல்லுது. ஸோ அதுதான் வந்து டெக்கரேட்டர். அண்ட் ஒரு ரூட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். ஸோ ஒரு ரூட்டும் சும்மா இருக்கிறது இல்லைல்ல, ஒரு ரூட்லேயும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து HTTP ஆக்ஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷனும் வந்து நடக்கலை. இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கல, அதாவது @app.rootல ஹோம் பேஜ் ரூட்டில் வந்து ஒரு ஆக்ஷனும் நடக்கலை. பட் இங்கே வந்து @app.root ப்ரெடிக்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் அப்படின்ற டெக்கரேட்டர் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து நடக்குது. அதாவது மெத்தட்ஸ் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் மெத்தட். அதாவது இந்த ரூட்க்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து ப்ரெடிக்ஷன் ரூட்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து நடக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பீங்க, அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு ஆன்சரை வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படின்றதான் வந்து இந்த போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து சொல்லுது. ஸோ அதுதான் வந்து இங்கே போஸ்ட் ரெக்வஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே வந்து நீங்கள் கெட்டும் கொடுக்கலாம். ஸோ வந்து கெட் அப்படின்னா வந்து நீங்கள் எதோ இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்டேருந்து நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம உங்க கிட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறீங்க அப்படின்னா வந்து கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளாஸ்க் ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு மேப் மாதிரி. ஒரு மேப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் இருக்கும். அண்ட் ஒரு ரூட் பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கரேட்டர் இருக்கும். அண்ட் ஒரு டெக்கரேட்டர் பக்கத்தில் வந்து அண்ட் ஒரு டெக்கரேட்டருக்கும் வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதாவது மெத்தட் வந்து நடக்கும். இதுதான் வந்து ஃப்ளாஸ்க். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா @app.root ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் பேஜ். ஸோ டிஃபைன் ஹோம்னு நம்ம வந்து ஸோ அந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து நம்ம ஹோம்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ரெண்டர் டெம்ப்ளேட் ஆஃப் index.html அப்படின்னா நம்ம வந்து ஹோம் பேஜ்க்கு போகும்போது நம்மளோட index.html பேஜ் தான் வந்து முதல்ல எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகணும். ஸோ கண்டிப்பாக தானே நடக்கும். நம்ம வந்து ஒரு ஹோம் பேஜ்குள்ளே போகிறோம்னா நம்மளோட இண்டெக்ஸ் பேஜ் தானே எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகணும். நம்ம வெப்சைட்டில் இருக்கிறதே வந்து ஒரு பேஜ் தான். ஸோ அந்த பேஜை வந்து நான் இங்கே ஓப்பன் பண்ண போகிறேன். எப்போல்லாம் வந்து ஹோம் பேஜ் வந்து கிளிக் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நான் ரெண்டர் டெம்ப்ளேட்னா வந்து இந்த பேஜை வந்து ரெண்டர் பண்ணேன், அந்த பேஜை வந்து இங்கே கொண்டு வா அப்படின்னு தான் வந்து நான் இங்கே சொல்கிறேன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் சப்போஸ் நான் வந்து ப்ரெடிக்ட் பட்டன் வந்து நான் கிளிக் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இங்கே வந்து ப்ரெடிக்ட் ரெக்வஸ்ட்குள்ளே, அதாவது போஸ்ட் ரெக்வஸ்ட்குள்ளே வந்து அது போயிடும். ஸோ டிஃபைன் ப்ரெடிக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபைன் ப்ரெடிக்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் எழுதிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து உங்களுக்கு அங்கேயே 2 ஃபீல்ட் காமிச்சிருந்தேன். ஒன்று வந்து மிட்சம் மார்க்ஸ்க்கான ஃபீல்ட், ஒன்று வந்து அட்டெண்டன்ஸ்க்கான ஃபீல்ட். அட்டெண்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஸோ நான் வந்து இங்கே வரும் மிட்சம் மார்க்ஸ் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மிட்சம் மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு request.form of MSc, அதாவது அந்த ஃபார்ம் இருக்குல்ல. ஸோ நான் வந்து index.html இங்கே ஒரு ஃபார்ம் நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ அந்த ஃபார்மில் ஒரு லேபிள் பார்த்தீங்கன்னா மிட்சம் மார்க்ஸ் இருக்குது. அதோட ஃபார் பார்த்தீங்கன்னா MSc இருக்குது. ஸோ இந்த கீவேர்ட் ஃபார் இஸ் ஈக்குவல் டு MSc, இதே MSc அப்படின்ற ஒரு நேம் தான் வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அது கரெக்டாக ஐடென்டிஃபை ஆகும். request.formனா அந்த ஃபீல்டில் நான் என்ன வேல்யூ டைப் பண்ணுறேனோ அந்த வேல்யூ வந்து இந்த மிட்சம் மார்க்ஸில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து மிட்சம் மார்க்ஸ் வந்து நான் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட இன்புட் டேட்டாவை நான் வந்து ஃப்ளோட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்புட் டேட்டா அப்படின்ற வேரியபிள்குள்ளே இந்த மிட்சம் மார்க்ஸ் வந்து நான் வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரீஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவும் வந்து ப்ராப்ளம் வரக்கூடாது ஷேப்பில் அப்படின்னா நான் வந்து இதை ரீஷேப் பண்ணிக்கிறேன். ரீஷேப் பண்ணுறதுக்கு நான் வந்து numpy.array of என்னோட இன்புட் டேட்டா.reshape of 1,-1 என்னோட டேட்டா வந்து நான் ரீஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெடிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு model.predict of reshape டேட்டா. நம்மளோட ரீஷேப் டேட்டா இருக்குல்ல, அதாவது நம்ம டைப் பண்ண மிட்சம் மார்க்ஸ் இருக்குல்ல, அந்த மிட்சம் மார்க்ஸை யூஸ் பண்ணி வந்து என்செம் மார்க்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகுது. ஸோ ப்ரெடிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு model.predict of reshape data. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிட்டன் ரெண்டர் டெம்ப்ளேட் ஆஃப் index.html வந்து நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். அதே சமயம் வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன் வேல்யூ அங்கே வந்து பாஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ வந்து ப்ரெடிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ப்ரெடிக்ஷன் இண்டெக்ஸ் 0. நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அரே ஆஃப் வேல்யூஸ் வந்து மேபி கிரியேட் ஆகலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வேல்யூ தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அரே ஆஃப் வேல்யூஸ் வருது அப்படி ப்ரெடிக்ட் பண்ண போகுது அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ 0 யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து சும்மா விட்டுறேன். நான் வந்து இங்கே சும்மா 0 சொல்லி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து index.html பேஜ் நான் வந்து ரெண்டர் பண்ணுறேன். ப்ளஸ் நான் வந்து அங்கே ப்ரெடிக்ஷன் வேல்யூ நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஏன் பாஸ் பண்ணுறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த Jinja 2 டெம்ப்ளேட்டில் நம்ம வந்து இஃப் ப்ரெடிக்ஷன் வேல்யூ இருந்துச்சுன்னா நான் வந்து இங்கே ப்ரெடிக்ஷனை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து நான் இங்கே அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து அங்கேருந்து அந்த வேல்யூ நான் வந்து இங்கே கொண்டு வந்து நான் அதை பிரிண்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஆப் வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம obviously நம்ம வந்து மெயின்குள்ளே போயிட்டு நம்ம வந்து app.run debug is equal to true அப்படின்னு நான் வந்து இங்கே கொடுத்துட்டா வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை கிரியேட் பண்ணிவிட்டு அண்ட் அதை வந்து நான் பிக்கிள் ஃபைலாக சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து index.html ஃபைல் கிரியேட் பண்ணி நான் வந்து அதில் HTML கோட் எழுதிக்கிறேன். அதோட CSS கோடையும் நான் வந்து இங்கே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா app.pyல என்னோட Flask கோடை வந்து எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாம் இம்போர்ட்டும் பண்ணிக்கிறேன் அண்ட் பிக்கிள் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அண்ட் ஹோம் பேஜ்க்கான கோட் எழுதிக்கிறேன். அது ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணும்போது எந்த பேஜ் வந்து வரணும், நெக்ஸ்ட் அண்ட் ப்ரெடிக்ட் கிளிக் பண்ணும்போது அங்கே என்ன ரெக்வஸ்ட் நடக்கணும் அண்ட் அங்கே என்னெல்லாம் வரணும் அப்படின்றத நான் வந்து இங்கே எழுதிட்டு நான் வந்து இங்கே மெயினுக்கு கால் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை எப்படி ரன் பண்ணோம் அப்படின்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினலில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்க நல்லா செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா எரர் வரும். பைத்தான் இந்த ஃபைலோட நேம், இந்த ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா நான் app.py தான் வச்சுருக்கேன். ஸோ பைத்தான் app.py அப்படின்னு சொல்லி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு வார்னிங் காட்டும். திஸ் இஸ் அ டெவலப்மெண்ட் சர்வர், do not use it in a production deployment. நம்ம வந்து இதை வந்து டெவலப்மெண்ட்காக தான் யூஸ் பண்ணுறோம், இன்னும் நம்ம வந்து இந்த ப்ரொடக்ஷனுக்காக கொடுக்கல, அதாவது மற்றவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ வந்து அதான் இந்த வார்னிங், நீங்கள் வந்து இதை இக்னோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரன்னிங் ஆன் அப்படின்னு வந்து உங்களுக்கு இங்கே ஒரு லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த லிங்க் வந்து இங்கே ஓப்பன் ஆகும் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து வெப்சைட். நான் கிரியேட் பண்ண அந்த HTML CSS கோட்னால வந்து இந்த மாதிரி ஸ்டைலிங்ஸ் வந்திருக்கு அண்ட் இதுதான் வந்து நான் கிரியேட் பண்ண வெப்சைட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 34ன்னு கொடுத்துக்கிறேன் அண்ட் அட்டெண்டன்ஸ் வந்து 78ன்னு கொடுத்து நான் வந்து இங்கே ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 87 அப்படின்னு சொல்லி வருது என்செம் மார்க். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒன்று ரிக்ரெஷனுக்கு அண்ட் இன்னொன்று வந்து கிளாஸிஃபிகேஷனுக்கு வந்து நான் வந்து ஒன்று கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதே மாதிரி இதே ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து HTML கோட் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இன்னும் 2 ஃபீல் வந்து கிரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இங்கே நீங்கள் வந்து கொஞ்சம் லாஜிக்லாம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் அதுக்கும் வந்து இதே மாதிரி பண்ணலாம். ஸோ அது அண்ட் இந்த கோட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து அந்த GitHub லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணும்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன வீடியோ உங்களுக்கு வேணுமோ அதையும் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் டீப் லேர்னிங் வீடியோஸ் வந்து ஆன் த வே வந்துகிட்டே இருக்கு. நான் அது வந்து கொஞ்சம் கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி நான் வந்து ஷூட் பண்ணணும், அது வந்து சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பேசிக்கான மெஷின் லேர்னிங் மாடலை வந்து நம்ம ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணி டெப்ளாய் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வேறு டாபிக் கூட உங்களை பார்க்குறேன். பாய்.